கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வசனம் மிக 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 முக்கியமான வசனம். யாத்ராகமம் 12. அதில் பாருங்கள், அந்த லைன் அப்படியே பாருங்கள். கர்த்தர் எகிப்து தேசத்தில் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம், இது உங்களுக்கு வருஷத்தின் முதலாம் மாதமாக இருப்பதாக அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பொதுவாக ஆகமங்கள் 5லையும் பேசுகிறது எல்லாமே கர்த்தருடைய வாய் சொல்லிச்சு. கர்த்தர் சொன்னாங்க. மோசேயும் ஆரோனையும் நோக்கி கர்த்தர் பேசுகிறாங்க. எகிப்து தேசத்தில் அவங்க இருக்கும்போது. அதாவது அந்த வசனத்தை முழுசாக நீங்கள் வாசிங்க. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் முழுவதுமாக நீங்கள் வாசிக்கணும். வாசித்தாதான் நம்மளுக்கு இதனுடைய அர்த்தம் என்ன செய்யும், பிடிபடும். பைபிள் இருக்கவங்க பைபிளில் பார்த்து வாசிங்க. இல்லை யூடியூப்பில் யாத்ராகமம் 12 போடுங்க, வசனங்கள் வரும். இல்லை கூகுளில் போடுங்க, வரும். அதில் தெளிவாக போட்டிருக்கோம். இந்த 6ஆம் வசனத்தில், அதை இந்த மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் வைத்திருந்து. அதாவது ஆண்டவர் அந்த வசனத்தில் முழுக்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனமாக நம்ம இருந்தோம். அதாவது நம்மளுடைய பாவங்கள், சாபங்கள், செய்யத்தகாத வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு, அக்கிரமங்கள் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அங்கேருந்து அழைத்து கொண்டு வரார். அது எப்போ? இந்த உங்களுக்கு பிரதான மாதம், இது வருஷத்தின் முதலாம் மாதம். அதான் என்னது, இந்த தை மாதம். அதை இந்த மாதம் 14ஆம் தேதி, அதான் நாளைக்கு வந்ததில் தான் அவர் என்ன சொல்றேன்னா, ஒரு ஆட்டுக்குட்டியை அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வாங்கி நீங்கள் வீட்டில் கட்டியிருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதச்சு தான் இருக்கணும், 1 வயதுக்குள்ளானதாக இருக்கணும். அதை நீங்கள் எப்படி புசிக்கணும், அது எதற்காக ஆண்டவர் செய்ய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதுதான் அந்த 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது கர்த்தருடைய பஸ்கா. இதுதான் இந்துக்களுக்கு பொங்கல்னு சொல்கிறாங்க. ஏன்னா 14ஆம் தேதி 6ஆம் வசனத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நம்மளுடைய பஸ்கா. அதாவது நம்ம வேதத்தை கடைப்பிடி நமக்கு இது பஸ்கா பண்டிகையை நம்ம என்ன செய்யணும், ஆசரிக்கணும். இந்த வசனத்தை ஃபுல்லாக நீங்கள் வாசித்தீங்கன்னா, எகிப்தில் இருந்து நம்மளை எப்படி கொண்டு ஆண்டவர் மகிமையாக வைத்திருக்கிறாரு இஸ்ரேலில் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனம் வரும். அதாவது அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம அடித்து அதன் தொடை பகுதி இதெல்லாம் நம்ம சும்மா வேக வச்சு சாப்பிட்றக்கூடாது. இதை வசனத்தை வாசிக்கும் பட்சம் தெரியும். வேக வச்சு சாப்பிடக்கூடாது. இதை நம்ம சுட்டு தான் சாப்பிடணும். அதுலேருந்து வர அந்த ரத்தத்தை நம்ம நிலைக்கால்களில் பூசணும். எதுக்காகனா, ஆண்டவர் அன்னைக்கு நகிட்டு எகிப்தை ஃபுல்லாக வதம் பண்ண போகிறாரு. அதனுடைய நம்ம ரத்தத்தை பூசியிருந்தோன்னா நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், அது தனியாக தெரியும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் வீட்டை நோக்கி வாதை எதுவும் அணுகாது, வாதை உங்களுக்குள்ளே வராது இருக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும், நான் உங்களை நோக்கி கடந்து போவேன். அதனால் நீங்கள் அந்த ரத்தத்தை செய்யணும், நீங்கள் அதில் உங்கள் நிலைக்காலெல்லாம் பூசியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பண்டிகை அன்றைக்கி முதல் நாள் 14ஆம் தேதிங்கிறது முதல் நாள். 7 நாட்கள் கொண்டாடப்படணும். அதாவது புளிப்பில்லாத பண்டங்கள் நம்ம சாப்பிடணும். அது மாவு, அந்த மாதிரி புளிப்பான பொருட்கள் நம்ம நினச்சக்கூடாது. 7 நாட்களும் சாப்பிடாம மிக அழகாக அந்த இதை கொண்டாடணும்னு சொல்லி, இந்த வசனம் கொஞ்சம் பெரிய வசனம் தான். நல்லா தெளிவாக போட்டிருப்பாங்க. நம்ம ஏன் இந்த பஸ்காவை கொண்டாடணும், நம்மளை ஆண்டவர் எங்கிருந்து நம்மளை அழைச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிறது இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், இந்த வசனத்தில் போட்டிருக்கோம். அதனால் நீங்களும் இதை வாசித்து இதில் இருக்கிற எல்லாமே கர்த்தருடைய வாய் தான் இதில் சொல்லியிருக்கோம். யாரோ ஒருத்தர் சொன்னது அப்படின்னு கிடையாது. இது கர்த்தருடைய வாய் சொன்ன வசனங்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் இதை தெளிவாக படித்து, அஞ்சே தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணியாக எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினார். எகிப்துங்கிறது பாவம். எகிப்துங்கிறதே ஒரு அடிமைத்தன வீடு. அந்த வீட்டிலேருந்து நம்மளை என்ன செய்கிறாங்க, அந்த 14ஆம் தேதி அன்றைக்கி நைட், அதுக்கு முன்னாடியே ஒரு நாளைக்கு முன்னாடியே 13ஆம் தேதி நைட்டே நம்மளை என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் புறப்படை பண்ணி 14ஆம் தேதி நம்மளை என்ன செய்யணும், கானான் தேசத்தில் கொண்டு வைக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாங்க, என்னை இப்படிலாம் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வாய் இதை சொல்லியிருக்கு. நீங்கள் நிதானமாக இந்த யாத்ராகமம் 12 முழுவதுமாக வாசிங்க. நம்ம கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கடைபிடிக்கும் போது தான் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன செய்யும், கிடைக்கும். அதாவது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்பது போல் நம்ம நினச்ச ஐஸ்வர்யத்தை பெற முடியாது. கர்த்தருடைய நியாயங்களையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக கடைபிடித்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சரி செய்யும் போது தான் என்ன செய்ய முடியும், எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று நம் மிகப்பெரிய வெற்றியாளராக அந்த உலகத்தில் திகழ முடியும். எனவே எல்லாரும் இந்த யாத்ராகம் 12 இன்றைக்கி படித்து நாளைக்கு நீங்களும் நல்லா இதில் போட்டிருக்க மாதிரி கொண்டாடுங்க. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். அல்லேலூயா.